ஐயா எந்த ஊருங்க ஐயா? நான் ஜோலார்பேட்டை, வேலூர் மாவட்டம். எந்த ஏரியா? வேலூர் வேலூர் டிஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? வாதம். இந்த கையை நல்லா கீழே தொங்க விட்டு பின்னாடி வைங்க. அப்படி தொடுங்க, பேண்டை தொடுங்க, அப்படி ஒட்டுங்க. இந்த அளவுக்கு வச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 4 மாதம் ஆகுது. மூலிகை மருந்து வாங்கி தேய்ச்சிருக்கீங்களா? தேய்ச்சிருக்கேன். எவ்வளோ ட்ரிப்பு? ஒரு 3 பாட்டில் 4 பாட்டில் தேய்ச்சிருக்கேன். சவுண்டாக சொல்லுங்க. 4 பாட்டில் தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சதுக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஃப்ரீயாக இருக்குது. கை தூக்க முடியுது. கையை மேலே தூக்க ஓரளவு. அப்படி தலையை கொண்டு அப்படி வச்சுருங்க. இதெல்லாம் ரெகுலராக நான் சொல்கிற சாப்பாடும் போய் விடுங்க. இந்த மூலிகை மருந்தும் தேய்ச்சிக்கிட்டே வரணும். சரியா? அடுத்த 100 வாட்டி வாங்க. மறுவாதம் வரக்கூடாது. இந்த முன்னாடி இருந்த உங்களுக்கு நரம்பு டம்பரு, அந்த நரம்பு கடுப்பு, அந்த வலி, அதெல்லாம் இப்போ எப்படி இருக்கு? இப்போ எல்லாமே சுமாராக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே வந்து போன பிறகு எனக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து நல்லா தூக்க முடியுது. தலைக்கு மேலே தூக்க முடியல. இப்போ கையை 2 கையும் பிடிச்சி மேலே தூக்குங்க. நல்லா உயரமாக தூக்குங்க. இந்த அளவுக்கு தூக்கி எவ்வளோ ஆச்சு? இது மாதிரி தூக்கி ஒரு 3 மாதம் ஆகுது. சரி, உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிரும். வாதம் தான், மறுவாதம் வரவிட மாட்டேன். இருக்கிறது அப்படியே இருந்தாலும் மறு கைக்கோ மறு காலுக்கோ நான் வரவிட மாட்டேன். அதை நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? அதாவது என் உயிர் மக்களை எல்லாத்தையும் சொல்கிறத கேளுங்க. அதாவது பொங்கல் வரைக்கும் கொஞ்சம் ஆளுக நான் சொல்கிறபடி வாங்க. ஏன் அப்படின்னா என்னுடைய கால் ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப பெரிய மோசமான நிலைமையில் இருக்குது. அதாவது இரும்பு பாஞ்சு நானும் மனிதன் தான். ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு போய்த்தேன் ஆகணும். என்கிட்ட வைத்தியம் பார்க்குறது வேற. என்கிட்ட பார்க்குறது வந்து ஜவ்வு விளங்குனது, மூட்டு விளங்குனது, முட்டி தேய்மானம், மூட்டு வலி, இடுப்பு வலி, வாத ஸ்ட்ரோக்கு, நரம்பு பிரச்சனை, வெரிகோஸு, அங்கே இங்கே 10 இருக்குது. இதுகளுக்கெல்லாம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னார் புத்திரக்கட்டு பாண்டி மூலியனோட நான் பேசுவேன். ஐயா நீங்கள் எந்த ஊருங்க ஐயா? பாண்டிச்சேரிங்க. எங்கள் வீட்டம்மாவுக்கு இடுப்பு, கால் வீக்கம், மூட்டு வலியெல்லாம் இருக்குது. ஐயா நீங்கள் என்னவா இருக்கீங்க? நான் டாக்டராக இருக்கிறேன். என்னங்கய்யா? பாண்டிச்சேரியில் டாக்டராக இருக்கேன். ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன். இப்போ வந்து நேற்று வந்து மருந்து தடவை போனேன். இப்போ வலி பரவாயில்ல. இன்றைக்கி வர சொல்லியிருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சுகமாகிடும் நம்புறேன். நான் உங்ககிட்ட ஒரு சித்தர் சக்தி இருக்கிறத நம்பி தான் வந்துருக்கிறேன். அது குணமாகணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. 18 சித்தர் இருக்காங்க. 18 சித்தரில் ஒரு சித்தர் உங்ககிட்ட இருக்காங்க. அந்த இது இருக்கிறதுனால தான் உங்களை நம்பி எல்லாருமே மக்கள் ஓடி வராங்க. சரிங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவுசெய்து சொல்கிறேன், பொங்கல் வரைக்கும் யாரும் அவசரப்பட்டு எல்லாரும் ரொம்ப லாங்கில் இருக்காரெல்லாம் தேடி வந்துட வேண்டாம். சனிக்கிழமைக்கு மேலே நான் வெள்ளிக்கிழமை வந்து நான் வீடியோ பதிவிடு பண்ணுவேன். அதை பார்த்து நீங்கள் வெளியூர், பெங்களூரு, ஒசூர், கர்நாடகா, மைசூர், அதே மாதிரி பாண்டிச்சேரி, இந்த அதர் ஸ்டேட் ஃபுல்லாகவே நீங்கள் துணிச்சலாக வர்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன். அது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்து அதுக்கு தக்கன வாங்க. ஏன் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி என்னுடைய கால் கொஞ்சம் எல்லாமே அந்த புண்ணு ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு நான் ரொம்ப சிறப்பாக வலிவேதனை இல்லாமல் நான் விளாப்பேன். அந்த புண்ணு வந்து ரொம்ப ஆழமாக குறைஞ்சி நேற்று நான் வைத்தியம் பார்த்ததுக்கே என் காலு மறுபடியும் கெதிச்சு மறுபடியும் மருத்துவம் பார்த்துட்டு மறுபடியும் இன்றைக்கி வந்திருக்கேன். தயவு செய்து சொல்கிறேன், என்னுடைய வீடியோ பார்த்து வாங்க மக்களேன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியூர் மக்கள், வெளி மாநிலம் எல்லாம் துணிச்சலாக நீங்கள் வரலாம். மூலிகை மருந்து வாங்குற பற்றி கவலையே இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். நாளைக்கு வரலாம், நாளானைக்கு வரலாம், பொங்கலுக்கு வரலாம், எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த வாத நரம்பு, நரம்பு ஸ்ட்ரோக்கு, இடுப்பு வலிக்குது, சவ்வு வலிக்குது, இடுப்பு தேய்மானம், முட்டி தேய்மானம், இந்த பலவிதமான உடம்பு சம்பந்தப்பட்ட மேல் பிரச்சனைகளுக்கு ஃபுல்லாகவே என்னுடைய மருந்து பேசும். இந்த புண்ணு, இந்த செப்டிக் ஆகிறது, இந்த எலும்பு நுரங்கி பொக்குறது, இதெல்லாம் நீங்கள் மருத்துவமனைக்கு போயிடலாம். அந்த எலும்பு பொக்காமல் அந்த பிரச்சனை இல்லாத ஆள் ஃபுல்லாக நீங்கள் என்ன வந்து பார்த்துக்கலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. அதாவது இந்த 2 கையில் சரிமாப்பிள்ள, இந்த 2 கையிலே வாதம் இவருக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு கையை உயிர் உண்டாக்கியிருக்கேன். ஐயா கையை கீழே விடுங்க, கையை மேலே தூக்குங்க, தலையை தொடுங்க, கையை மடக்குங்க, கீழே விடுங்க. கையை குத்துறது மாதிரி ஒரு ஆளை ஓங்கி குத்துனா எப்படி குத்துவேன்? இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் பிடிச்சி எவ்வளோ நாள் ஆச்சு? 5 அவர் கையை பாருமா, அவரை கையை பாருமா, புரியா?
இந்த மாதிரி ஒரு குத்துற மாதிரி பிடிச்சி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? 5 மாசம் ஆச்சுங்க. இன்னுமே இந்த கையில் அவர் நல்லாவே சோறு சாப்பிடுவார். சரி. சரியா? என்னுடைய தெய்வ கணக்கு உன்னைய என் மக்கள்கிட்ட காமிக்க சொல்லுது. சரி. மக்கள் பார்க்க பார்க்க உன் குடும்பம் விருச்சி குறையும், உன்னுடைய கஷ்டம் குறையும். என் தெய்வ கணக்கு எல்லாரையும் எடுக்க மாட்டான், என் தெய்வம் சொல்றால மட்டும்தான் எடுப்பேன். சரியா? அதனால உன்னை அழுகாதையா, அழுகாத, விடு விடு, உன்னை காப்பாத்தினேன், விடு, அழுகக்கூடாது. சரி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. அதாவது என் உயிர் மக்களே, மறுவாதம் வரவிட மாட்டேன். இந்த ஆரம்பத்திலே அவர் வந்திருந்தாருன்னா இந்த 2 கையிலையும் வாதம் வந்திருக்காது. இப்போ ஒரு கையில் உள்ள வாதத்தை உயிர் உண்டாயிருச்சு. மறுகை வாதம் அதான், மறுவாதம் வரவிடாது. இன்னமே இந்த 2 காலுக்கும் வரவிட மாட்டேன். இந்த 2 காலுக்கும் வாதம் வராது. சரியாம்மா? ஒன்றும் பயப்படாத, ஆண்டவன் இருக்கேன். ஐயா அழுகாதப்பா. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி 18 சித்தரில் என் வருஷம் ஒரு ஆள் குடி கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு தன் தம்பி கமாண்டில் கேட்ட சித்தரிக்கே புண்ணான்னு. கலி உலகத்தில் மனுஷனாக இருந்தாலும் சித்தராக இருந்தாலும் எல்லா வேதனையும் அனுபவிக்கணும். என்னுடைய வைத்தியம் என்ன தெரியுமா? இந்த காப்பாற்றின மாதிரி உயிர், அதுதான் என்னுடைய வைத்தியம். கட் பண்ணாலோ, இரும்பு ஊற்றினாலோ, எலும்பு நுறங்கி பொத்தாலோ, இது ஆஸ்பத்திரி வைத்தியம். எல்லாத்துக்கும் ஆண்டவன் மனிதனை படைச்சு வச்சிருக்காரு. சரியா? உனக்கு ஒன்றும் இல்லைங்கிறக்காண்டி நக்கல் பண்ணக்கூடாது. திருப்பி வரேன், உனக்கு இல்லையா உன் வீட்டுக்கு வரும். அப்போ எந்த இடத்துக்கு போகணும்னு உனக்கு தெரியும். அப்போ வா. சரியா? பாடுறா, இவரோட கண்ணீரை பாடுறா, இவரோட கண்ணீரை பாடுறா, அந்த அம்மாவோட கண்ணீரை பாருங்கடா. டேய், இனியாவது திருந்தி தொலைங்கடா, திருந்தி தொலைங்கடா. அழுகாதப்பா, அழுகாதப்பா, அழுகாதப்பா தம்பி. ஐயா 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 அழுகக்கூடாது, சொல்றதை கேட்கணும். இன்னையாவது திருந்தி தொலைங்கடா. டேய், திருந்தி தொலைங்கடா. தள்ளுமாங்க நிக்காம பாருங்கடா என் மக்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கணும். ஏண்டா நீ வந்து என்னை வந்து பேப்பரில் நீ பத்திரிக்கையில் போட்டா நீ பெரிய மசுரா. டேய், மக்கள் செல்வாக்கு, மக்களின் சேவைங்க. ஒரு மயிறு உன்னையால புடுங்க முடியாது. பல உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், எல்லாமே வச்சிருக்கேன். அங்கீகாரம் வச்சிருந்தேன், எனக்கு அங்கீகாரமே தேவையில்ல. ஆனால் எல்லாம் என்கிட்ட இருக்கு. பாராமெடிக்கலில் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன், சிஎம்ஸ்டி ஃபார்முலா படிச்சிருக்கேன், ஃபயர் பொலிகேஷன், ஃபயர் பொலிகேஷன் இருக்குடா. பாரு, அந்த ஃபயரை தூக்கு காமி, டக்குன்னு தூக்கு. வீடியோ ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபயர் சீக்கிரம் பாருடா. வெங்காயமா, வெங்காயங்களா, வெங்காயம். பத்திரிக்கையில் ஓட்டில பொய்யா, பொய்யான நீசு. 1 லட்ச ரூபா காசு கேட்ட, நான் தரமாட்டேன். நீ ஏண்டா சிங்கம்னாரில் உள்ள ஆளுக செட் பண்ணி, ஏண்டா உள்ளூருக்கார நாயிடா, உள்ளூருக்கார ஏண்டா கெடுதல் பண்றிய? ஏண்டா உள்ளூரையும் சிவகங்கை மாவட்டத்தையும் கொடியேட்டி பறக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்டா. என்னுடைய தெய்வ 18 சித்தரில் அருளப்பட்டு வைத்தியம் பார்த்து உங்களுக்குன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்குண்ணா, நம்ம ஊருக்கு எவ்வளோ பெருமைன்னு. இந்த ஃபயர் பொலிகேஷன் கவர்மெண்ட் அப்ரூவ் இருந்தால் மட்டும்தான்டா இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், பெரிய பெரிய 100 மாடி கட்டடத்தில் இருக்கேன். எங்கே யாராவது தனிப்பட்ட முறையில் இந்த கேஸ் சிலிண்டர் வாங்கி வச்சுருங்க பார்ப்பேன். கவர்மெண்ட் அப்ரூவ்டு 15 பாராமெடிக்கலில் கவுன்சிலிங் பண்ணி நான் முறைப்படி வைத்தியம் பார்க்குறேன்டா. எனக்கு லைசன்ஸே கூட தேவையில்லடா. நான் மக்கள் செல்வாக்கடா, எனக்கு மக்கள் சேவைண்டா, சித்த மருத்துவம்டா, பாரம்பரிய வைத்தியத்தை தான்டா பார்க்குறேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு மட்டும் ஜாதகம் பார்க்க ஏன் போகிற? அப்படியே கட்டிட்டு போ. அது மாதிரி எல்லாம் ஆண்டவன் கொடுத்ததை தானே போய் பார்க்குற. நாகமணி வச்சுக்க, பத்திரிக்கையில் பொய்யான தகவல் போட்டவனே கூடிய சீத்தில் உன்னை ஆண்டவன் உன் குடும்பத்தை நாசமாக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. பாடுற அந்த மக்களை பார்த்து நீயாவது திருந்தி தொடங்கிடா. டேய், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்கடா, மக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்கடா. எங்களை மாதிரி ஆளுகளை சேவை செய்கிறவங்களை விடுங்கடா.